இது கின்னி ஏஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமடையும் தாக்குதல்கள். ஜூன் 14, 2025. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 3வது நாளாகவும் தொடர்கிறது. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் குறிவைத்து கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளன. கடந்த இரவில் ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வடகிழக்கு பகுதியில் விழுந்தன. இதில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். ஹைஃபா மற்றும் அதன் அருகிலுள்ள தம்ரா நகரங்கள் தாக்குதலுக்குள்ளானதாக இஸ்ரேலின் சேனல் 13 செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் சாரன் எண்ணெய் களஞ்சியங்களை தாக்கியது. தீயணைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மேலும் ஈரானின் முக்கியமான எரிவாயு வளமான சவுத் பார்ஸ் திடீரென தாக்கப்பட்டதால் ஈரானின் உள்நாட்டு எரிசக்தி மொத்தமுமே பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கவே இஸ்ரேல் இத்தகைய நகர்வுகளை எடுத்து வருவதாக விசேட நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களில் தெஹ்ரானில் 80க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் 9 அணு விஞ்ஞானிகளும் அடங்குகின்றனர். 320 பேர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மழையில் ஈடுபட்டு இஸ்ரேலில் 4 பேர் பலியானதாகவும் 200 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பின்னணியில் ஐக்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் இருவரும் தொலைபேசி அழைப்பில் கலந்துரையாடினர். ட்ரம்ப் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஆதரித்தார், புடின் மிகுந்த கவலையை வெளியிட்டார். ஆனால் இருவரும் எதிர்கால அணு பேச்சுவார்த்தைக்கு திறந்துள்ளன என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றபடி துருக்கி அதிபர் எர்டோகன், சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் ஈரானின் அதிபர் மசூத் பெஜஷ்கியானுடன் பேசினார். இஸ்ரேல்தான் மண்டல நிலைப்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று அவர் தெரிவித்தார். தற்போது மண்டலத்தில் முற்றுப்பூர்வ போர் வெடிக்கக்கூடிய அபாயம் அதிகரித்து வருவதாக உலக நாடுகள் எச்சரிக்கின்றன. மேலும் உண்மையான செய்திகளுக்கு கின்னி ஏஐ நியூஸுடன் இணைந்திருங்கள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.